Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அதாவது புதுச்சேரியுடைய NEET UGயோடைய மெரிட் லிஸ்ட்டை வந்து நமக்கு அஃபீஷியலாக வந்து வெளியிட்டாங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டோடைய ரிசல்ட் வெளியிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே புதுச்சேரி சென்டாக்கும் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ புதுச்சேரியுடைய இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாரும் அப்ளை பண்ணதுக்கான அந்த ட்ராப் மெரிட் லிஸ்ட், ஃபைனல் மெரிட் லிஸ்ட்லாம் வரும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு எப்பவுமே வருஷம் விடுவாங்க. அதே மாதிரி யூடி புதுச்சேரிக்கு வந்து நமக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல புதுச்சேரியில் மட்டும் இந்த வருஷம் எவ்வளோ பேர் வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க, எவ்வளோ ரேஞ்சஸில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த ரேஞ்சில் வந்து ஆல் இந்தியா ரேங்க் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இதில் தெரியுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹையஸ்ட் மார்க்கே வந்து புதுச்சேரியில் 640, அதாவது 640. ஆல் இந்தியா ரேங்க் வந்து 127. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பேர் எலிஜிபிள் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ மொத்தம் வந்து நமக்கு இந்த லிஸ்ட்டு படி பார்க்குறப்ப 5260 பேர் வந்து இதில் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் ஆப்சண்ட் ஆனவங்க எல்லாருடைய பேருமே இதில் இருக்குது. ஓகேவா, மைனஸில் நெகட்டிவ் மார்க் எடுத்தவங்க கூட இருக்குது. இதில் ஆக்சுவலாக எலிஜிபிள் ஆனவங்களுடைய அந்த எண்ணிக்கை, ஸோ ஃபஸ்ட்டு அந்த எலிஜிபிள் ஆனவங்களுடைய எண்ணிக்கை 113 வரையும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ அது பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். ஸோ 113 எடுத்தோன்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு வந்து 2698 வரையும் ஒரு எஸ்சி கேண்டிடேட் வரையும் முடியுது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அந்த எலிஜிபிள் மார்க். ஸோ அதுக்கப்புறம் 112 அந்த ரேஞ்சஸில் போயிடுச்சு. இதில் வந்து நமக்கு புதுச்சேரி சென்டாக்குடைய அந்த மெரிட் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் 2696 வரையும் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அதில் இந்த ரேஞ்சஸ், ஸோ எந்தெந்த ரேஞ்சஸில் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 650+ யாருமே எடுக்கல. 600, அதாவது டோட்டலாக 600 ஸ்கோர் எடுத்தவங்க, 600 நீட் ஸ்கோர் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 4 பேர். அதில் இவங்களுடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக வந்து நமக்கு 1029 ஆல் இந்தியா ரேங்க் வந்து ரேஞ்சஸ் வருது. அதே இதில் 550+ நீங்கள் எடுத்தீங்கன்னா 13 பேர் மெரிட் லிஸ்ட்டில் வராங்க. அதாவது 550+ இருந்து மொத்தம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9+ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ரேஞ்சஸ் அந்த ஆல் இந்தியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 11887. ஸோ அதுக்கப்புறம் வந்து 525+ வரையும் கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 525 வரையும் மொத்தம் டோட்டலாக நமக்கு பாண்டிச்சேரி மெரிட் லிஸ்ட் படி 30 பேர் வராங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து 17+ நம்பர் ஆஃப் கேண்டிடேட். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 30 ரேஞ்சு, நான் சொல்கிற ரேஞ்சு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 17+. இவங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 26101+ வரையும் நமக்கு வருது. அதே இது வந்து 500+ எடுத்தவங்க, அதாவது 500+ கட் ஆஃப் ரேஞ்சஸ் மார்க் எடுத்தவங்க மெரிட் லிஸ்ட் படி 56 ரேஞ்சஸ் வரையும் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் 26+ இருக்காங்க. அதாவது 26+ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ரேஞ்சஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1,21,512 வரையும் ஆல் இந்தியா ரேங்க் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 425+. ஸோ அந்த ரேஞ்சஸில் பார்க்குறப்ப மொத்தம் 224 ரேஞ்சஸ் மெரிட் லிஸ்ட்டில் நமக்கு 70+ கேண்டிடேட்ஸ் வராங்க. அதில் வந்து இவங்களுடைய அந்த ஆல் இந்தியா ரேங்க்னு எடுத்தீங்கன்னா அதாவது 1,63,096+ வருது. ஸோ நெக்ஸ்ட் 400+ ரேஞ்சஸில் இருக்கிறவங்க மொத்தம் 317 ரேஞ்சஸ் நீங்கள் மெரிட் லிஸ்ட் படி எடுக்கும்போது 93+ கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு இதில் அந்த ரேஞ்சஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வராங்க. இவங்களுடைய அந்த ஆல் இந்தியா ரேங்க்னு எடுத்தீங்கன்னா 2,11,018 பேர். ஓகே, ப்ளஸ் ரேங்க் ஆல் இந்தியா ரேங்கோடைய ரேஞ்சஸ். ஸோ எக்ஸாக்டாக இல்லை நான் அனலைஸ் பண்ணும்போது. ஸோ நான் 375+ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் படி 426 வருது ரேஞ்சஸ். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்னு எடுத்தீங்கன்னா 109+. ஸோ அதுக்கப்புறம் 350+ல 350 கட் ஆஃப் நீட் மார்க்கில் மொத்தம் 560 ரேஞ்சஸில் 134 பேர் வராங்க. ப்ளஸ் 134+ அதுக்கு மேலே வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரேஞ்சஸ் வந்து 3,16,244+. நெக்ஸ்ட்டு வந்து 325+ மார்க் எடுத்தவங்க 715 ரேஞ்சஸில் 1155+. ஓகேவா, அதுக்கப்புறம் நமக்கு 300+ மார்க் எடுத்தவங்க 870 ரேஞ்சஸில்
அதாவது 870னா டோட்டல் மெரிட் லிஸ்ட்ல 870 ரேஞ்சஸ்ல 155+. இவங்களுடைய அந்த மார்க் அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் நீங்க எடுத்தீங்கன்னா சார் இது ஆல் இந்தியா ரேங்க்னு எடுத்தீங்கன்னா 3,77,311 வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் 300+ ரேஞ்சஸ் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ 300+ல வந்து 870 ரேஞ்சஸ்ல நமக்கு 155, நமக்கு ஆல் இந்தியா ரேங்க் வந்து 4,43,593. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 280+ மார்க் எடுத்தவங்க மொத்தம் 335 பேர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரேஞ்சு. ஸோ 1லேருந்து 1,655 ரேஞ்ச் வரையும் 335+ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதில் இவங்களுடைய அந்த ஆல் இந்தியா ரேங்க்னு எடுத்தீங்கன்னா 6,03,236. ஸோ 200+ கட் ஆஃப் எடுக்கும்போது 1,620 ரேஞ்சஸில் மொத்தம் டோட்டலாக வந்து நம்ம 1,620 பேர் வரையும் நம்ம செக் பண்ணிடுவோம். அதில் 415+ பேர் இருக்காங்க. அதில் வந்து 8,03,640. ஸோ இந்த வருஷம் சென்டாக் ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. சென்டாக் பொறுத்தவரையும் இந்த வருஷம் மேக்ஸிமம் அப்ளிகன் வந்து அதிகமாக போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சும்மா போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தெரியும் தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 70,000+ அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு காம்படிஷன் இந்த வருஷம் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை, எப்படியாவது பேமெண்ட் பண்ணி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிறைய பேர் வந்து இந்த வருஷம் அப்ளிகன் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே புதுச்சேரிலையும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா அந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சென்டாக் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. சென்டாக் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாமா, எல்லாரும் அப்ளை பண்ணலாம். பட் சென்டாக் பொறுத்தவரையும் வந்து நமக்கு மொத்தம் வந்து 4 காலேஜஸ் வருது. அதில் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ், ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஒரு தெலுங்கு மைனாரிட்டி, ஒரு வந்து நார்மல் காலேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் வருது, கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கப்புறம் வந்து பிம்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதுக்கப்புறம் மணக்குள விநாயகர் காலேஜ் வந்து நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி இருக்கு. ஸோ புதுச்சேரியில் அப்ளை பண்ணுறவங்க தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒன்லி ஃபார் யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அதர் ஸ்டேட்லேருந்து போய் மைனாரிட்டிக்கு யாரும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ அதர் ஸ்டேட்லேருந்து போகிறவங்க புதுச்சேரி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம். அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஆஸ் பர் அவங்களுடைய அந்த நார்ம்ஸ் ப்ராஸ்பெக்டாஸ் படி 18.5 லட்சம் வந்து எவ்ரி இயர் ஃபீ வருது. பட் அதை தாண்டி வந்து இடன் ஃபீலாம் ஒரு சில காலேஜஸ்ல இருக்கும். அதை நீங்கள் வந்து உள்ள காலேஜஸ் விசாரிச்சுட்டு நீங்கள் சாய்ஸ் பண்ணி போடுங்க, ஓகேவா? ஸோ அதனால வந்து புதுச்சேரிக்கு போடுறவங்க தாராளமாக போடலாம். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் அதர் டொமிசியல் போட முடியும். ஒன்லி யூடி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்டேட்னால நீங்கள் எல்லா கோட்டாக்கும் அப்ளை ஆகிக்கலாம். அதுலேயும் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்லேயே இருக்கு, எக்ஸர்வீஸ் மேனு, ஃப்ரீடம் ஃபைட்டர், நிறைய கோட்டாஸ் வந்து இருக்கு. ஸோ ப்ராஸ்பெக்டாஸை சென்டாக்ஸ் புதுச்சேரி.in வெப்சைட்ல போய் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரௌச்சரை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ தமிழ்நாட்டில இருந்து போறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு கவுன்சிலிங் பற்றின கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஓடுது. வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, யாருமே வந்து பர்சனலாக கால் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய என்கொயரிஸ் வரதுனால எங்களுடைய டைமிங் வந்து ரொம்ப என்ன சொன்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஸோ ஜெனினா உங்களுக்கு நீடு இருக்கு, எனக்கு கவுன்சிலிங் பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை சார், நான் இப்போ தான் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஃபர்தராக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியா த்ரோ அவுட்டாக மெரிட் படி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து ப்ராப்பராக கவுன்சிலிங் எண்ட் ஆஃப் த்ரோ வரையும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சீட் கட் பண்ணுற வரையும் ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்குமே கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், ஸோ காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், ஸோ எப்படி வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, இப்படி ஈச் அண்ட் எவ்ரி டவுட்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் கிளியர் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு சீட் கிடைக்கிற வரையும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ என்னுடைய நேம் கார்த்திக். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா நீட் யூஜி கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். பிஜியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸாக வந்து நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் நிறைய டாக்டர்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை சார் நான் சேனல் ஃபாலோ பண்ணியே நான் பண்ணிக்கிறேன்னா சேனல் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஒரு டீட்டெயிலாக எடுத்து கூட நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ்.